71 வயசு ஆகுது. பாண்டிச்சேரி பக்கம் தான் என்னுடைய ஊர். நான் முன்னாள் ராணுவ வீரர். 35 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். திமுகவும் ஏடிஎம்கவும் என்னை ஏமாத்திருக்காங்க. அடுத்து விஜய் வந்தார்னா எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஒரு அடி இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டு. விஜய் வந்தார்னா வருவார் வந்தாங்க. எனக்கு பண்ணி அப்புகிட்ட ஐயா கிட்ட சொல்லுங்க, ராஜ்பவன் ஐயா கிட்ட சொல்லுங்க. பின்னாடி இருக்க உங்களுக்கு கேட்கல. நாங்க முன்னாள் ராணுவ வீரர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், 35 ஆண்டுகளாக பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவர், போராடி பார்த்தவர். அவர் அடித்து சொல்கிறார், அண்ணன் தளபதி அவர்கள் வருவார் வருவார் வருவார். அவர் அடித்து சொல்கிறார். அவரை நாங்களும் பணிந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பான தமிழ்நாட்டுக்கே நல்லது நடக்கும். எங்க அண்ணன் சொன்னது மாதிரி 2026ல நல்லதை நடத்தி காட்டுவோம். எனக்கு 71 வயசு ஆகுது. பாண்டிச்சேரி பக்கம் தான் என்னுடைய ஊர். நான் முன்னாள் ராணுவ வீரர். 35 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். திமுகவும் ஏடிஎம்கவும் என்னை ஏமாத்திருக்காங்க. அடுத்து விஜய் வந்தார்னா எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஒரு அடி இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டு. விஜய் வந்தார்னா வருவார் வந்தாங்க. எனக்கு பண்ணி அப்புகிட்ட ஐயா கிட்ட சொல்லுங்க, ராஜ்பவன் ஐயா கிட்ட சொல்லுங்க. பின்னாடி இருக்க உங்களுக்கு கேட்கல. நாங்க முன்னாள் ராணுவ வீரர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், 35 ஆண்டுகளாக பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவர், போராடி பார்த்தவர். அவர் அடித்து சொல்கிறார், அண்ணன் தளபதி அவர்கள் வருவார் வருவார் வருவார். அவர் அடித்து சொல்கிறார். அவரை நாங்களும் பணிந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பான தமிழ்நாட்டுக்கே நல்லது நடக்கும். எங்க அண்ணன் சொன்னது மாதிரி 2026ல நல்லதை நடத்தி காட்டுவோம். முதல்வர் விஜய்